Hello. How are you all? So nice to see you again. We will go straight to the lesson. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது sentences. The types of sentences நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் 4 டைப் நம்ம முதல்ல பார்த்தோம். அந்த 4ல் வந்து 3 டைப் ஆஃப் சென்டென்சஸை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது the fourth one. 4வது சென்டென்ஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கிறேன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். சரிங்களா? இப்போது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்குண்டான சரியான அர்த்தம் நமக்கு புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா சடன் ஃபீலிங், திடீர்னு நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, அதை குறிப்பதற்கான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியப்படும் விதத்தில் அல்லது நமக்கு அந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஃபீல் தோணுதோ அந்த ஃபீலை சொல்லக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களுமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நான் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டேன். லெட் மீ ரீட் இன் இங்கிலீஷ். ஓகே. Sentences that are used to show sudden feelings are called exclamatory sentences. திடீரென்று நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் நமக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய உணர்வுகள் வந்து நிறையா இருக்குது. திடீர்னு சந்தோஷம் வரும், திடீர்னு கோபம் வரும், ரைட்? திடீர்னு சோகம் வரும், திடீர்னு ஒரு ஆச்சரியம் வரும். இது எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதை ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஃப் யூ ரிமெம்பர், இஃப் யூ கேன் ரீகலெக்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்போம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், verb, adverb, preposition, conjunction, interjection ஒன்று பார்த்துருப்போம். 8th part of the speech. அதில் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிற பார்ட்டை பற்றி பேசும்பொழுது சடன் ஃபீலிங்கை சொல்லுவதற்கான வார்த்தைகள்னு கொஞ்சம் படிச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? Okay, good. Let me show you some examples, okay? Example number 1, நீங்கள் பார்த்தீங்கன்னா hooray, I have passed. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர்றோம், அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்தோடனே நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? ஹாய், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வெள்ளைக்காரன் சொல்லும்போது ஹுரே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவான். நம்ம ஹுரேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம ஹாய், நம்ம பாஸ் பண்ணிட்டேன்டா, டேய் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக சொல்லுவோம். ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸாம்பிள், அலாஸ் ஐ லாஸ்ட் மை பென். அலாஸ், ஐயோ, ஐ லாஸ்ட் மை பென், என்னுடைய பேனாவை நான் தொலைத்து விட்டேன். தமிழ்னு சொல்லும்போது அலாஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஐயோ, என் பேனாவை தொலைஞ்சு போச்சு, நான் என் பேனாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்முடைய உணர்வுகளை, அதாவது திடீரென்று ஏற்படுகிற உணர்வுகளை சொல்லுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் போதும்னு நினைக்கிறேன். இப்போ we have learnt about sentences. என்னென்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குதுன்னு நமக்கு பார்த்துட்டோம். நம்ம முதல்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். அதுக்கு முன்னால் வொவல்ஸு, கான்சனன்ட்டு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, ஆர்டிகிள்ஸ், அப்புறம் அதுக்கப்புறம் டென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருக்குறோம். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்னா 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோம்.
அந்த 4 உங்களுக்கு சரியாக விளக்கியிருக்கேங்கிறது கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ரைட்? இனி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? பட் அதுக்கு முன்னால் ஒவ்வொரு விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். சரிங்களா? இனி இதுக்கு அடுத்தது கிளாஸில் நான் மீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் மிகச்சரியான ஆங்கிலம் பேச வேண்டும் என்றால் தொடக்கத்தில் நான் நடத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மிக அழகான பர்ஃபெக்டான இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும். Is it clear to you all? Thank you so much for watching the video very patiently. Okay? I'll see you in the next class. In the meantime, as I always say, please subscribe, tell your friends, like it, share it, and learn properly without any mistakes, which will help you a lot to speak the best English. Of course, we have just, started learning the basic grammars, and of course, we are almost at the, I wouldn't say end, we are still learning. Okay? இப்போ நம்ம லேர்ன் பண்ணதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று தனியாக வரும். ஐம் கோயிங் டு ரிலீஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்ட்ஸ். நம்ம என்ன கிராமர் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆங்கில வார்த்தைகள் தெரியலைன்னா பேச முடியாது. ஸோ டு இம்ப்ரூவ் யுவர் vocabulary power, I am going to release videos full of words and the usage of those words. Okay? So please watch that also and simultaneously watch grammar also. You will surely speak a very good, nice and perfect English. Thank you so much for listening. I'll see you in next class. Bye.